ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபினான்ஸ் பீஸ். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் என்னெல்லாம் ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கும், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எப்படி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் நவ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியும் ஸ்டாண்டலோன் அண்ட் கன்சாலிடேட்டட்னு 2 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டலோன் அண்ட் கன்சாலிடேட்டட்னா என்னென்னு பார்க்கலாம். எல்லா கம்பெனிக்குமே பேரண்ட் அண்ட் சப்சிடரி கம்பெனிஸ்னு நிறைய இருக்கும். உதாரணமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை எடுத்துக்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேரண்ட் கம்பெனி. அது இல்லாமல் ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் ரீட்டெயில், ரிலையன்ஸ் லைஃப் சயின்ஸ், ஜியோ, இந்தியாவின் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், ரிலையன்ஸ் எனர்ஜி சோலார் லிமிடெட், ரிலையன்ஸ் ரீட்டெயில் வெஞ்சர்ஸ் லிமிடெட், ரிலையன்ஸ் லாஜிஸ்டிக்ஸ், இப்படி எக்கச்சக்க சப்சிடரி கம்பெனிஸ் ரிலையன்ஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி பற்றின டிரான்சாக்ஷன், ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ், அசட், ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் பார்க்குறது ஸ்டாண்டலோன் ஸ்டேட்மெண்ட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை மற்ற ரிலையன்ஸோட சப்சிடரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக கிடைக்கிற ரிட்டர்ன்ஸையும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருந்தா அது கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட். இதை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1 கோடி கேபிட்டல் அமௌண்ட் வச்சுருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். முதல் 50 லட்சத்தை கம்பெனி ஸ்டார்ட் பண்ண தேவையான லேண்ட், மிஷினரி, பில்டிங், எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த 30 லட்சத்தை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் லைக் ரா மெட்டீரியல்ஸ், மேனுஃபேக்சரிங்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்த 20 லட்சத்தை அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ் லைக் லாஜிஸ்டிக்ஸ், ஜியோ, சோலார் எனர்ஜி போன்ற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 80 லேக்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ், டேக்ஸ், ப்ராஃபிட், சேல்ஸ் க்ரோத், இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டாண்டலோன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் சப்சிடரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண 20 லட்சத்தையும் சேர்த்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டராக ஸ்டாண்டலோன் அண்ட் கன்சாலிடேட்டட் ரெண்டையும் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நவ் கம்மிங் டு த பாயிண்ட், how we can read income statement. இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஒரு கம்பெனியோட மெயின் சோர்ஸ், தட் மீன்ஸ் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு கஸ்டமர் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ். அடுத்து அதர் இன்கம் ஆர் நான் ஆப்ரேட்டிவ் இன்கம். ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங், சேல்ஸ் இல்லாமல் இதர வருமானம், அதாவது இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ரிட்டர்ன் மூலியமாக வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் அதர் இன்கம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் இன்கம் ஆஃப் த கம்பெனி. ஆன் தி அதர் ஹேண்ட், எக்ஸ்பென்சஸ். ஒரு கம்பெனி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணாங்க, அது ரா மெட்டீரியலாக இருக்கலாம், எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய சேலரி, புதுசாக வாங்குகிற மெஷின்ஸ், ப்ரொடக்ஷன் பண்ணி இன்னும் ஸ்டாக்ல இருக்க கூட்ஸ், டிப்ரிசியேஷன் அதாவது மிஷினரியோட தேய்மானம், அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட், எம்ப்ளாயி அலவன்ஸ், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இது போல் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்காங்களோ அது எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் வரும். இப்படி அந்த கம்பெனியோட டோட்டல் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸை சப்ட்ராக்ட் பண்ணி வர அமௌண்ட்டை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்க்கு டேக்ஸ் பே பண்ணிட்டு ஃபைனலாக என்ன அமௌண்ட் இருக்கோ அதுதான் அந்த கம்பெனியோட ஆக்சுவல் ப்ராஃபிட். நவ் லெட் வி சம்மரைஸ் P&L ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சன்ஃபார்மா. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக சன்ஃபார்மாவுடைய ஆனுவல் ரிப்போர்ட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கோங்க. சன்ஃபார்மாவோட ஆப்ரேட்டிங் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் 4,45,200 மில்லியன். இந்த நான் ஆப்ரேட்டிங் இன்கம்குள்ள என்ன மாதிரியான இன்கம்லாம் வருதுன்னு டீட்டெயிலாக பார்க்க நோட் நம்பர் 31 செக் பண்ணலாம். இன் நோட் நம்பர் 31 we can see பேங்க் டெபாசிட், லோன், இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது கடன் பத்திரம், டிவிடெண்ட், செட்டில்மெண்ட் இன்கம், இப்படி எந்த வழியில இருந்தெல்லாம் இன்கம் வருதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் அவர் ரெஃபரன்ஸ், இதே போல் இருக்க எல்லா நோட்ஸ்லையும் ரெவென்யூ, எக்ஸ்பென்ஸ், டேக்ஸ் போன்ற ஸ்டேட்மெண்ட்டை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அவங்க பண்ண எக்ஸ்பென்சஸ் லைக் மெட்டீரியல் காஸ்ட், எம்ப்ளாயி சேலரி, டிப்ரிசியேஷன், இதெல்லாம் ஒரு 3,49,400 மில்லியன். ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸோட வேல்யூ நியர்லி 95,800 மில்லியன் இருக்கு. நெக்ஸ்ட் விட்டு போன செலவுகள்னு ஒரு 1,714 மில்லியன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நோட் நம்பர் 61 டீட்டெயிலாக பார்த்தோம்னா, இம்பேர்மெண்ட் லோன், தட் மீன்ஸ் சன்ஃபார்மா குறிப்பிட்ட தொகையை பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் அதற்கான இன்ட்ரெஸ்ட்டை டேட் தள்ளி பே பண்ணுறது ஆர் கட்ட முடியாமல் போகிறது, இப்படி இஷ்யூஸ் இருக்க டைமில் பேங்க் எக்ஸ்ட்ரா சார்ஜஸை கிளைம் பண்ணுவாங்க. அப்படி நார்மலாக செலுத்தக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட சர்டன் ரீசன்னால எக்ஸ்ட்ரா பே பண்ணக்கூடிய லோனை இம்பேர்மெண்ட் லோன்னு சொல்லுவாங்க. தென் கான்சர்ட். சன்ஃபார்மாவுடைய மெடிசனை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி சில இடங்களில் நடத்தக்கூடிய கேம்ப், மெடிக்கல் டெஸ்ட் போன்றது. இப்படி இன்னும் விட்டு போன செலவுகள்னு 1,714 மில்லியன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அதையும் டிடெக்ட் பண்ணி வர 94,084 மில்லியனை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர்எல்ஸ் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட்டுக்கு சன்ஃபார்மா பே பண்ண வேண்டிய டேக்ஸ் 18,692 மில்லியன். இந்த டேக்ஸ் அமௌண்ட்ல இருந்து 10,200 மில்லியனை டிஃபர்டு டேக்ஸ், அதாவது அந்த இயர்ல பே பண்ணாம ஃபியூச்சர்ல பே பண்றேன்னு நிலுவையில வைக்கிறது. பேலன்ஸ் டேக்ஸ் பே பண்ண 8,475 மில்லியன் அமௌண்ட்டையும் டிடெக்ட் பண்ணால் 85,608 மில்லியன் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். தென் நம்ம எதுக்காக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்து நமக்கு ஒரு ஷேர் வரணும்னு தான். அதுதான் சன்ஃபார்மா கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண பீப்புள்ஸ், யூனிட்ஸ், ஆர்கனைசேஷன் அவங்க போட்ட அமௌண்ட்டுக்கு ஏற்ப தன்னுடைய ப்ராஃபிட்ஸை கொடுக்கறது தான் ஷேர் ஆஃப் அசோசியேட்ஸ்னு சொல்கிறோம். அதே போல் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் லைக் பார்ட்னர்ஸ் அவங்களுக்கான ப்ராஃபிட் ஷேரிங் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணி வர அமௌண்ட் 85,129 மில்லியன் இருக்கு. அதில் இருந்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், அதாவது வேற ஒரு குரூப் ஆர் ஆர்கனைசேஷன் சர்டைன் பர்சன்ட்ல சன்ஃபார்மாவோட ஓனர்ஷிப்பை ஓன் பண்றது. இதை டீட்டெயிலாக நோட் நம்பர் 71ல பார்த்தோம்னா, யூஎஸ்ல டாரோ குரூப் சன்ஃபார்மாவோட ஓனர்ஷிப்ல 21.52% ஓன் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட் ஷேரான 393 மில்லியனை செட்டில் பண்ண பிறகு ஃபைனலாக சன்ஃபார்மா ஓனர்ஸ் மட்டும் அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஏர்ன் பண்ணியிருக்க ப்ராஃபிட் 84,735 மில்லியன். இது இல்லாமல் ஃபைனலாக அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்னு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கெயின் இன் பெனிஃபிட் பிளான்ஸ் அதோட டேக்ஸ் போக 103 மில்லியன். ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் தட் மீன்ஸ் ஷேர்ஸ் அதோட வேல்யூ இன்க்ளூடிங் டேக்ஸ் 768 மில்லியன். இன் பார்ட் பி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது கடன் பத்திரம் அதோட டேக்ஸ் போக 251 மில்லியன். அடுத்து ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் மீன்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் இதோட டேக்ஸ் போக 463 மில்லியன். அட் லாஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதோட வேல்யூ 22,409 மில்லியன். பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியை பிளஸ் பண்ணால் 22,565 மில்லியன் இருக்கு. இதில் அதர் பார்ட்னர்ஸ், அசோசியேட்ஸ், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ்க்கு பிரித்து கொடுத்தது போக இருக்க 85,129 மில்லியன் பிளஸ் டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் அமௌண்ட்டையும் சேர்த்து டோட்டலாக 1,07,695 மில்லியன் ரெவன்யூ இருக்கும். அட் லாஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் 22,565 மில்லியனை நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் 20,298 மில்லியன் ரெவன்யூ தான் ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. தென் டோட்டல் இன்கம்னு மென்ஷன் பண்ணியிருக்க 1,07,695 மில்லியன்ல இருந்து நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் போக 1,05,034 மில்லியன் ஓனர்ஸோடைய ரெவன்யூ. ஃபைனலாக இதில் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 35.3 rupees கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் சன்ஃபார்மாவில் நம்ம வாங்கக்கூடிய ஒரு ஷேருக்கு 35 rupees நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. இன் சிம்பிள், நம்ம கம்பெனிக்கு A to Z எந்தெந்த வழியிலலாம் இன்கம் வருது, மைனஸ் எந்தெந்த வழியிலலாம் செலவு போகுது, மைனஸ் அதற்கான டேக்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன தவிர என் கம்பெனியில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் ஷேரிங், ஃபைனலாக என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுதான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த கம்பெனி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அப்படியே மெயின்டைன் ஆகுதா ஆர் கீழே போகுதான்னு அனலைஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட். திங்க் ஸ்மார்ட்டர் டு கிரியேட் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டதை தெரிஞ்சுக்க ஃபினான்ஸ் பீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.